ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கடிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. நம்ம எல்லாருக்கும் ஆரம்ப காலத்துல கடிகாரம்னா என்ன தெரியும்? சூரிய கடிகாரம் தான். சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையிற வரையும் நிழல்கள் நகர்வை வச்சு நம்ம டைமை கணிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு தான் சூரிய கடிகாரம்னு பேரு. அந்த காலத்துல கம்பத்தோட நிழல் எந்த இடத்துல விழுதோ அதை வச்சு நேரத்தை கணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது இரவு நேரங்கள்லயும் மழை காலங்கள்லயும் சூரிய கடிகாரத்தை நம்மளால பயன்படுத்த முடியாது. அதனாலதான் தண்ணீர் சொட்டும் நேரத்தை வச்சு நேரத்தை கணிச்சாங்க. அதற்கு பிறகு ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மணல் விழும் வேகத்தை வச்சு மணல் கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. காலம் செல்ல செல்ல 13ஆம் மற்றும் 14ஆம் நூற்றாண்டுல சக்கரங்கள், கிரைன்கள் மற்றும் எடைகளை பயன்படுத்தி இயந்திர கடிகாரங்கள் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துல இயந்திர கடிகாரங்கள்ல நிமிடம் உள்ளே கிடையாது. அவை பெரும்பாலும் மணி நேரத்தை மட்டும்தான் காட்டும். 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கலீலியோவின் ஊஞ்சல் கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்டியான் பெண்டுலம் கிளாக்கை கண்டுபிடிச்சாரு. இதனால நேரம் ரொம்பவே துல்லியமா கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கடிகாரத்தோட அளவு குறைக்கப்பட்டு சட்டை பையில் வைத்துக் கொள்ளும் பாக்கெட் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் கைகளில் அணியக்கூடிய ரிஸ்ட் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 20ஆம் நூற்றாண்டுல குவார்ட்ஸ் கடிகாரம் வந்தது. பேட்டரியில இயங்கும் இவை குறைந்த விலையில துல்லியமான நேரத்தை காட்டுச்சு. இன்னைக்கு கடிகாரம் நேரத்தை பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது. ஸ்மார்ட் வாட்ச் மூலமா செய்திகளை தெரிஞ்சுக்கவும், அழைப்புகளை எடுக்கவும், இதய துடிப்புகளை கணக்கிடவும், உடற்பயிற்சி மற்றும் தூக்கத்தை அளவிடவும் பயன்படுத்துறாங்க. சூரியன் நிழலை பார்த்து கணக்கிட தொடங்கிய மனிதனோட நேர பயணம் இன்னைக்கு இதய துடிப்பை கணக்கிடும் ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் வந்து நிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.